வழுக்கத்தலை, சொட்ட மண்டை, சறுக்கு மரம் அப்படின்லாம் பேர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அதை எப்படி ஸ்டைல் அந்த காலகட்டத்துக்கு வைக்கிறாங்க பாத்தீங்களா? ஒல்லியா இருந்தா லேடிஸ் ஃபிங்கர், கொஞ்சம் குண்டா இருந்தா பம்கின். அதே வழுக்கத்தலை நம்ம பிள்ளைங்க எப்படி வைக்கிறாங்க? ஒரே கிளாரிங்கா இருக்கு. கண்ணாடிக்கு பதிலா பயன்படுத்தலாம். இன்னைக்கு இருக்கிற எரிபொருள் தட்டுப்பாட்டுல ஆம்புலன்ஸ்லயே போடலாம் சொல்றாங்க நடுவர்களே. இத வந்து சுமையா எடுக்க கூடாது. இத வந்து நம்ம சுமையா பார்த்தோம்னா பார்க்க கூடாது. இத வந்து காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். அதுக்காக தான் நம்ம ஆசிரியர் பயிற்சியில படிக்கும் பொழுதே உளவியல் சைக்காலஜி அப்படின்ற ஒரு பாடத்தை படிச்சு வரணும். இவங்க சைக்காலஜி எல்லாம் டீக்கா இருக்கான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. சைக்காலஜி இல்ல பாடத்துல அவங்க மார்க் ஷீட்டை வாங்கி பார்த்தா தெரிஞ்சு போயிடும் சைக்காலஜி அவங்க எவ்வளவு வீக்கா ஏற்கனவே வேலைக்கு சேர்ந்தாச்சு. இதுக்கு என்ன மார்க் இருக்கு? அதனால காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளை நாம மாத்திக்கணும். மாடர்ன் ட்ரெண்டுக்கு நம்ம மாறிக்கணும். பழைய பஞ்சாங்கமா எல்லாத்துலயும் எடுத்தோம்னா எல்லாம் சுமையாக நடுவர்களே. சரிம்மா. இன்னைக்கு ஆசிரியர் பணின்றது ரொம்ப லிதுவா மாறிச்சு. கண்ணை திறந்து பாருங்க, பழைய காலத்திலே இருக்காதுங்க. என்னன்னு பார்த்தோம்னா அந்த குரல் வளம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? மேற்கொண்டு நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புற்றுநோய் வந்துரும் அப்படின்லாம் பயமுறுத்துவாங்க. பயமுறுத்தின காலம்ல இன்னைக்கு மலையேறி போச்சு. கொஞ்சம் நேரம் இருந்தா எல்லாருமே எங்க லட்சுமி ஸ்கூலுக்கு வந்து பாருங்க. எங்க ஆசிரியர்லாம் எப்படி பாடம் எடுக்கிறாங்க. யாரு தொடுத்தறிய கத்திரை கிடையாது. அழகா சின்ன கோயில் சித்ரா மாதிரி மைக்க மாட்டிக்கிட்டு அழகா மென்மையா பாடம் எடுத்துட்டு நாங்க போய்கிட்டே இருக்கோம். சூப்பர் சிங்கர் நடத்துறீங்களா? அந்த மாதிரி பாடத்தை நடத்துறாங்க. இல்ல அந்த மாதிரி எளிமையா மனசுல மாணவனுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க பாடம் நடத்துறோம். அது மட்டுமா, ஒரு காலத்துல நம்ம வகுப்புல சாக்பீஸ் இன்றைக்கு எந்த ஒரு பணிக்கும் இருக்காத ஒரு சிறப்பு, உன்னதமான சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஜனாதிபதி அவர்களாலே நல்லாசிரியர் விருது கொடுக்கிறாங்க. என்னது தெரியுமா? இளமை தொழில் எங்களுடைய மாணவர்களோட எப்பொழுதும் பழகிக்கொண்டே இருப்பதால் தான் நாங்கள் என்றும் மனதாலும் வயதாலும் இளமையாக இருக்கிற நண்பர்களே. எனவே இன்றைய சூழலில் ஆசிரியர் பணி சுகமே என்று தீர்ப்பு கூறி நன்றி கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீனா அவர்கள் கனிமொழிக்கு பதில் சொல்றது சிரமம்னு நினைச்சேன். நான் அவங்களும் தமிழாசிரியர் நல்லா பேசியிருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் அவங்க பேசுவாங்க நான் நினைக்கல. வந்த உடனேயே நிறைய பீடிகை போட்டாங்க. அப்பவே பயந்தேன் நான். ஏன் தலையை பார்த்தாங்க. கொஞ்சம் சிரமம் தாங்க. தினம் காலையில பாக்குறேன். நீங்க எல்லாரும் மேலையில இருந்து நின்று பாத்தீங்கன்னா தெரியும் என்ன செய்ய வயசாயிடுச்சு. நாங்க ஆனா இளமையாக இருக்கிறோம். நீங்க எல்லாரும் மடிக்கணினியை கட்டி அழுறீங்க, நாங்க மழலைகளோடு பேசுகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னது ரொம்ப நல்ல செய்தி. மனிதர்களோடு உறவாடுகிற இனம் ஆசிரியர் இனம். அவங்களோட எங்களுக்கு இருக்கிற இன்டராக்ஷன். அப்புறம் முன்னாடி இருந்த சாக்பீஸ், கரும்பலகை இதெல்லாம் இல்ல. ஸ்மார்ட் கிளாஸ், ஆடியோ விஷுவல் எய்ட், ஏசி வகுப்பறை, எண்ணிக்கையில குறைவான பிள்ளைகள். அது எல்லா வகுப்புலையும் இருக்க வாய்ப்பு இல்லை. சில பள்ளிகள்ல இருக்கு. சிலதுல 58, 60 இருக்கு. சில பேர் காலுக்குள்ள உட்காந்துருக்காங்க. அசந்த டீச்சர் காலம் இருக்கிறாங்க. அப்படியாவது கூட மார்க் போட முடியும். அதனால நிறைய செய்திகளை அப்படியே கொண்டு வந்து நீங்க மரத்தடியில இருந்திருக்கீங்களா? நான்லாம் மரத்தடியில படிச்சிருக்கேன். அது ஒரு சுகம். குருகுலம்ன்றது மரத்தடியில தான் தொடங்குச்சு. மரத்தடியில தான் தொடங்குச்சு. நீங்க பழைய செய்திகளை நீங்க படிச்சு பார்க்கும்போது நம்ம ஊர்ல இருந்த வேதங்களும் உபநிஷத்துக்களும் மரத்தடிகளில் தான் ஓதப்பட்டன. ஆலமரத்துக்கு அடியில இருந்துதான் வேதங்களையே ஓதி இருக்கிறாங்க. அதனால மரத்தடியில படிக்கிறதுன்றது ஏதோ ஒரு வகையில ஞானம் பெறுவது. மரத்தடியில தான், போதி மரத்தடியில தான் புத்தருக்கே ஞானம் கிடைச்சது. அதனால மரத்தடியில படிக்கிறதுன்றது ஒரு வகை வரம். அது அதனால அது வாத்தியாருக்கு சிரமம்,
காத்தடிக்கும் வெயில் அடிக்கும் அப்படிலாம் நல்லா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நாசுக்கா பேசிடுறாங்க. முதல்ல உங்க பள்ளியில இருந்து பேச்சாளர்கள் இருக்கிறாங்கன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கே இந்த கனிமொழி மாதிரி மீனா மாதிரி ஆட்கள் எல்லாம் ரிலேட்டிவ்லி யங் பேசுறாங்க. முதல்ல ஆசிரியருக்கு முதலீடே பேச்சு ஆற்றல் தான். பேசி தெரிஞ்சவன் தான். வாக்கு கற்றவர் வாத்தியார் ஆகலாம். ஊர்ல அதை வக்கத்தவன்ட்டாங்க. வக்கத்தவனுக்கு வாத்தியார் இல்லை, போக்கத்தவனும் போலீஸ் இல்லைன்னாங்க. ஆனால் வாக்கு கற்றவர். அதனால வாக்கு கற்றவர்களை கொண்டிருக்கிறீர்கள் என்பதிலேயே உங்களுக்கு பெருமை, வாழ்த்துக்கள். இப்போ கடைசி 2 பேர் நேர பேர ஓடிட்டு இருக்கா. இப்ப பேச வேண்டியது நம்ம ராஜசேகர். இருக்கிற ஒரே ஆண் பேச்சாளர். ஊருக்கு நல்லது சொல்வேன், உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வ துணை செய்ய வேண்டும். ஒரு மாணவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவனுடைய தந்தை காரணமாகிறார். அதே மாணவன் நன்றாய் வாழ்வதற்கு ஒரு ஆசிரியர் காரணமாகிறார். ஆனால் அதே ஆசிரியர் இன்னும் நன்றாய் வாழ்வதற்கு எங்கள் பள்ளியினுடைய பிரசிடென்ட் சேர்மன் சோமனா ராமச்சந்திரன் மேடம் அவர்கள் காரணமாக இருக்கிறார். அவர்களுக்கு எங்களது நன்றியை இந்த வேலையை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த காலத்துல தீர்ப்பு சொல்லணும்னா நாட்டாண்ட ராஜாட்ட போவாங்க. இந்த காலத்துல தீர்ப்பு சொல்றதுக்காக நம்ம நடுவர் ராஜா அவங்க வந்திருக்கிறாங்க. மதுரையில தீர்ப்பு தப்பா சொன்னா என்ன நடக்கும்ன்ற வரலாறுலாம் பாண்டியன் மன்னன், நீங்க கண்ணகி இல்லை, நானும் பாண்டியன். நீங்க ஒருவேளை கண்ணகியா இருந்திருந்தா நான் தப்பா சொன்ன ஏதாவது ஆயிருக்கணும். இது அரண்மனையில் இருக்கிற பெரிய அரியாசனமும் இல்லை. இருந்தால் நடவடிக்கை வரலாறு ஞாபகப்படுத்துறது ஆசிரியருடைய கடமை. ஆமா, சாய்ஸ்ல விட்டுறது எங்க வேலை. ஒரு மருத்துவர் உருவாகவில்லை எனில் 100 நோயாளிகளை குணப்படுத்த முடியாமல் போகலாம். ஒரு பொறியாளர் உருவாகவில்லை என்னால் 100 கட்டடம் விடாமல் போகலாம். ஆனால் ஒரு ஆசிரியர் உருவாகவில்லை எனில் இந்த சமுதாயம் உருவாக முடியாது என்ற மிகப்பெரிய சுமையை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர் சமுதாயமே வணக்கம். நடுவர் அவர்களே, மீனா ஆசிரியர் தப்பா தலைப்பை படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தப்பா படிச்சிருக்காங்க. இன்றைய சூழலில் ஆசிரியர் பணி சுகமா சுமையான் தான் கேட்டிருந்தோம். லட்சுமி பள்ளியில் ஆசிரியர் பணி சுகமா ஸ்மார்ட் கிளாஸா, த்ரோட் இன்ஃபெக்ஷனே வராதா, மைக்ல பேசலாமா, எத்தனை பள்ளிக்கூடத்தில் கட்டணமே இல்லையே. சின்ன கோயில் சித்திரமான்னு பேசுறாங்க. ஒழுங்கான கட்டணமே இல்லையா நிறைய பள்ளிக்கூடத்துல. பாத்ரூம் இல்லையா, கக்கூஸ் இல்ல. மோடி நேற்று பேசியிருக்கிறாரு, கழிப்பறை இல்லாத வகுப்பறை உருவாக்குவோம் சொல்லியிருக்கிறார். இந்த கழிப்பறையோடு இருக்கக்கூடிய வகுப்பறைகளை உருவாக்குவோம் சொல்லியிருக்கிறாரு. விருது கொடுக்குறாங்களா? தப்பா சொல்றாங்க. விருது கேட்கணும். நானும் நல்லா ஆசிரியர், நானும் நல்லா ஆசிரியர் சொன்னாதான் விருதை கொடுப்பாங்க. எந்த காலத்துல உங்களை தேடி வந்து விருது கொடுத்திருக்காங்க? நீங்க முதல்ல நீங்க விருது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கணும். ஆசிரியர் என்றால் கௌரவப்படுத்தப்பட வேண்டும். என்னை கௌரவப்படுத்துங்கன்னு கேட்கக்கூடாது. அவங்க சொல்றாங்க, ஐயா என்ன பேர் வச்சாலும் கவலைப்படவே கூடாதான். லேடிஸ் ஃபிங்கர் சொன்னாலும் சரி, பம்கின் சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அமைதியா போறதுதான் ஆசிரியர்னு சொல்றாங்க. வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், என்ன எந்த அடி வாங்குறீங்க, வயிற்றுல மிதிக்கிறாங்கன்னா பேஸ் பிரஸ் ஆயிடுது. அந்த பக்கம் சொல்லுவாங்க, எப்படி எல்லாம் அந்த வாழ்க்கை மீனா படம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தவிர எதுவும் பார்க்கறது இல்லை. ஏங்க அவங்க ஸ்மார்ட் கிளாஸ்ல வடிவேல் சீன்ல போறாங்க. எவ்வளவு வடி வாங்கினாலும் வெளியே கட்டுக்க மாட்டாங்க. நடுவர் அவர்களே, 40 பேர் இருக்கிற ஒரு வகுப்பறைக்குள்ள போய் ஒரு பாடம் நடத்திட்டு வெளியே வரணும் சொல்றாங்க. சகோதரி முதல்ல பேசுன சகோதரி சொல்றாங்க, 15 நிமிஷம் நடத்தினா போதுமா? 15 நிமிஷம் தானே நடத்தவே முடியுது. 40 நிமிஷம் நடத்தவில்லை. 40 நிமிஷத்துக்கு நீங்க தயார் பண்ணி போனீங்கன்னா 15 நிமிஷம் தான் நடத்த முடியும். உட்கார்றாங்க, வாடா புடிடா
15 நிமிஷம் நீங்க நடந்துனா போதும். மீதியை நாங்க பார்த்துக்கிறோம். இன்னைக்கு அவங்களுக்கு இடைநிலை பயிற்சிக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. பையனுக்கு மார்க் போடலாம், எப்படி வாடகை கொடுத்துருக்காங்கன்னா பையனவே பேச விடுங்க, நீங்க எதுவுமே பேச வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க அதான் நிலைமை. ஆனா பையன் வந்து இன்னைக்கு கொட்டாய் வருது வாயை திறந்தா கூட ஏதோ பதில் சொல்ல போறேன்னு நினைச்சிடணும். தலையை சொல்லிய கை தூக்குனா ஆன்சர் பண்ண கை தூக்குறான்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் மார்க் கொடுக்க சொல்றாங்க இடைநின்ற பயிற்சி. அந்த மாதிரி நிலைமை இருக்கு. ஒவ்வொரு இப்படி ஒரு நிலைமையை வச்சுக்கிட்டு ரொம்ப சுகம் 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 எப்படி சொல்ல முடியுதுன்னு தெரியல அவங்களால. அதே மாதிரி சொல்றாங்க, ஆசிரியர் பணியை வந்து நீங்க இதே மாதிரி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த வேலையுமே நீங்க செய்ய வேண்டியதே இல்லை. போக வேண்டியது உட்காந்துருங்க, பையனை எல்லாம் பண்ணுவானா உங்களுக்கு சுகமா தான் இருக்கும். 100% தேர்ச்சின்னு ஒரு முன்னாடி இப்போ கண் முன்னாடி ஆசிரியர் முன்னாடி ஒரு பெரிய கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. எல்லா பள்ளிக்கூடத்துலையும் நீங்க அதை எதிர்பார்க்கிறாங்க. 100% தேர்ச்சி. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது 4 to 9 வேலை பார்த்தா போதும் அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சந்தோஷமா இருந்தது. 9 to 4 இல்லை எனக்கு 4 to 9 வீட்டில் வேலை பார்க்குறது. 9 to 4 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 4 to 9 மாறிடுது அவர்களே. காலையில ஸ்பெஷல் கிளாஸ், காலையில மார்னிங் ஸ்டடி, ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ், பரீட்சை நெருங்கிடுச்சுன்னா நைட் ஸ்டடி. காலையில 4 மணிக்கு எழுப்பி விட்டு நைட்டு படுக்க வைக்கிற வரைக்கும் ஆசிரியர் வேலை. 100% தேர்ச்சியை கொண்டு வருவதற்காக எத்தனையோ ஆசிரியர்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். இதெல்லாம் தாங்கிட்டு தான் வேலை பார்க்கிறோம். 9 to 4 4 to 9 மாறி போச்சு. நீங்க சொல்லி பாருங்க சார், 100% தேர்ச்சியை கொடுத்தாச்சு. நீங்க கணித ஆசிரியர் எத்தனை 100 வாங்கிருக்கீங்க? செக்ஷன் ஏல எத்தனை 100, செக்ஷன் பி எத்தனை 100, கிளாஸ் ஆவரேஜ் எத்தனை? போன வருஷம் 20, இந்த வருஷம் எத்தனை? போன வருஷம் 12, ஏன் இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு? எவ்வளவு கேள்விகள். ஆசிரியர் என்பவர் பாடம் நடத்தணும். அதுதான் ஒரு பாடம் நடத்தினதுக்கு அப்புறம் வர ரிசல்ட் அனாலிசிஸே பெரிய கொடுமையா இருக்கு நடுவர் அவர்களே. அது நமக்கு ஓட தெரியுமான்றது முக்கியமே கிடையாது. உங்களுக்கு தேவையில்லாம வந்திருக்காங்க நடுவர் அவர்களே. அவங்களுக்கு அது சுகமா இருக்கு. அவங்களுக்கு அது சுகமா இருக்கு. ஒரு ஆசிரியர் எத்தனை பேருக்கு பதில் சொல்லலாம்? பெற்றோருக்கு பதில் சொல்லணும், மாணவனுக்கு பதில் சொல்லணும், என்னுடைய மேலதிகாரிகளுக்கு பதில் சொல்லணும், டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சிஓடிஓ வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும். ஒரு ஆசிரியர் இத்தனை பேர் பவர் பாயிண்ட் இத்தனை கூட எவ்வளவு பேருக்கு நாம பதில் சொல்வது? சென்னையில நடந்தது நடுவர்களே, ஒரு சிஓ விசிட் போகும்போது மாணவர்களுக்கு முன்னாடி வந்திருக்கிறாரு, ஆசிரியர் பிடிச்சிட்டார் அந்த வாத்தியார். மதுரையில் நடந்தது, போன மாதம் நடைபெற்றது. விசிட் போகும்போது ஒரு பள்ளியிலே ஒரு ஆசிரியரை அத்தனை மாணவர்களுக்கு முன்னாடி திட்டிய போது அவருக்கு மாரடைப்பு வந்து இறந்திருக்கிறார். உண்மையை சொல்லுகிறேன். ஹெல்த்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னு போய் பாருங்க. பிரஷர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஒண்ணும் இல்ல, 40 நிமிஷம் பாடகருக்கு முன்னாடி போகும்போது அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பா பிரஷர் கூட இருக்கும். பிரஷர்ல ரிலீஸ் பண்ணி ஒரு குழந்தைகிட்ட போய் கேளுங்க, என்னென்ன ஆவேன்னு சொல்லுங்க. மருத்துவர் ஆவேன்னு சொல்லுது, இன்ஜினியர் ஆவேன்னு சொல்லுது, மரம் கூட டீச்சர் ஆவேன்னு சொல்ல மாட்டேங்குது. நேற்று மோடி சொல்லி இருக்கிறார், இன்றைக்கு ஆசிரியர் வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு கொண்டு வருதுன்னு சொல்றாரு. நேற்று சொல்லி இருக்கிறார். நேற்று மதுரை வானொலியில நேற்று விருது பயணம் செய்த ஒரு மாணவன் இன்ஜினியரிங் கல்லூரி முதல்வர் அவர்கள் வந்து ஒழுங்கா வரணும்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணதுக்காக அவர்கள் மறுநாள் காத்திருந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். இது போன்ற நிகழ்வுகள் எப்படி ஆசிரியர் மத்தியில் ஒரு சுகமான உணர்வை ஏற்படுத்தும்? கண்டிக்க முடியலையே. கண்டிக்க முடிஞ்சா பரவாயில்ல, கண்டிக்கவே முடியாத ஒரு நிலைமை. ஒரு வேலையை நம்மளுடைய வேலையை யாரெல்லாம் திட்டமிடலாம். என்னோட வேலையை நான் தான் திட்டமிடணும். ஆனா என்னுடைய வேலைகள் எல்லாம் யாராலும் திட்டமிடப்படுகிறது. நீ என்ன பண்ணணும், வேற யாரும் செய்யறது மட்டும்தாங்க. நாங்க யார் எங்களுடைய வேலையை திட்டமிடுகிறார்? வேலைக்கு போயிடலாம். அந்த புள்ளி மாதிரி தான் இருக்கு. நம்ம இந்தியாவை விடுங்க, ஃபாரின்ல என்ன மாதிரி வச்சிருக்கான்? 110 நாளைக்கு நீங்க வேலை பார்க்கணும்னா ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன பண்ணணும்னு எழுதி வச்சிருக்கான். 96வது நாள் வரைக்கும் நீங்க வேலை பார்க்கறீங்க, உங்களை பிடிக்கல அனுப்பிச்சிடலாம். 97வது நாள் வேலையை பார்க்கறதுக்கு இன்னொருத்தர் வந்துருவார். ஆசிரியர் பணி என்ன நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்தில் மணி அடிச்சா வீட்டுக்கு போகணும், இங்க நடுவர்கள் மணி அடிச்சா சீட்டுக்கு போகணும். ஆனாலும் ஒரு நிமிடம் நான் உரையை முடித்துக் கொள்கிறேன். நடுவர்களே சொல்லுங்க. மதிப்பெண் இயந்திரங்களாத்தான் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். மாணவனை மல்டி டேலண்டடா உருவாக்குங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாம வந்து ஒரு நிகழ்வு எப்படி வந்துருது? இந்த 1 2 3 சொல்ல மாட்டேன் நடுவர்களே, சரியாவே. இப்ப நான் கணித ஆசிரியர் கவலைப்பட்டிருக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 10 10ன்றியா? ஏன்னா 9வதுலயே 10வது பாடம் நடத்திய சொல்லிடுறாங்க.
11 12 சொல்ல மாட்டேன். 12 12 எத்தனையோ பள்ளிகளில் 11ஆவதுலயும் இன்னைக்கு 12வது பாடங்கள் நடத்த கட்டாயப்படுத்துகிறார்கள். ஏன்னா ஒன்லி பப்ளிக் எக்ஸாமினேஷன் தான் அவங்களுக்கு, அதனுடைய முடிவுகள் மட்டும்தான். ஒரு ஆசிரியர் மல்டி டேலண்டடா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஆண்டு விழால டீச்சர் வச்சுட்டு அவங்க பொது, அதாவது இந்த மக்களை காப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறைஞ்சு அவருடைய தலையில முழுக்கிடம் சுட்டப்பட்டது. இன்று நாங்களும் இந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்காக எங்களுடைய கைகளும் கட்டப்பட்டிருக்கின்றன, எங்களுக்கு முழுக்கிடம் அணிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த சமுதாயம் வளர்வதற்காக அத்தனையும் தாங்கிக் கொண்டு ஆசிரியர் பணியை செய்து வருகிறோம். வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் வேதனையாகவும் இருக்கிறது. மகிழ்ச்சி அவர் பேச்சை கேட்டு, வேதனை அந்த பேச்சில் இருந்து செய்திகள் கேட்டு. ரொம்ப நல்ல பேச்சாளர் இவருக்குள்ள வாய்ஸ். ஒரு பேச்சாளருக்குரிய செய்திகளை தொகுத்து சொன்ன விதம் ரொம்ப குறைஞ்ச நேரம் இல்லை, 13 நிமிஷம் பேசிருக்கீங்க. எனக்கு வேற வழி இல்லை. நான் அப்புறம் இதுக்கப்புறம் ஏதாவது சொல்லணும், இல்லாட்டி தீர்ப்பு வராது. அதுக்காக தான் நான் வெள்ள அடிக்கிறேன். இல்லாட்டி உங்க பேச்சை நிறுத்துறதுக்காக. தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நானும் பேச்சாளர் தான், நடுவது இல்லை. சலமன் பாப்பையா ஐயா வெள்ள அடிக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த கஷ்டமா தான் இருக்கும். அவருடைய பெருந்தன்மை எங்களெல்லாம் விட்டுருவாரு. எனக்கு அவ்வளவு பெருந்தன்மை இல்லை. ரொம்ப நல்லா பேசியிருக்கார் அவருடைய பேச்சு முழுக்க. நம்ம எடுத்து சொன்னோம்னா நேரம் ஆகிடும். அதனால நேரமும் நெருங்கினதுனால இப்போ அவருக்கு உண்மையிலேயே வெளியில போய் பொது நிகழ்ச்சிகள்ல பேசுகிற ஆற்றல் இவருக்கு இருக்கு. இவரால் அப்படி பேச முடியும். இப்போ நிறைவு பேச்சாளர் மகேஸ்வரி அவர் வாங்க. நான் ரொம்ப சிரமமா கொஞ்சம் அவங்களுக்காக கை. மன்றத்திலே மகிழ்வோடு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், மேடையின் நடுமையத்தில் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் முதற்கண் எனக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னே பேசி சென்ற பேச்சாளர் சுமை சுமை என்று சுகமாய் புலம்பிவிட்டு சென்றார். எனக்கு ஒன்று புரியவில்லை நடுவர் அவர்களே. அந்த இருவரும் பெண்கள், அவர்கள் சொந்த சுமை சோக சுமையை புலம்பிவிட்டு சென்று விட்டார்கள். விட்டு விடுவோம். அதிகாலையில் 4 மணிக்கு அலாரத்தோடு அலறி எழுந்து அடுப்பங்கரையில் களிநர்த்தனம் புரிந்து கூடவே எழுந்த குழந்தையை குளியலறையில் தள்ளி பிறகு அமர்த்தலாக அமர்ந்து கொண்டு காஃபி இன்னமா ரெடியாகவில்லை என்று கேட்கும் கணவனுக்கு சிந்தாமல் சிதறாமல் காஃபி டம்ளரை அடுப்படியில் இருந்தவாறே தூக்கி எழுந்து அவர் பிடித்துக் கொள்ளும் வசதி கொண்ட பாத்திரத்தை வேகமாய் கிளம்பி குளியறையில் தள்ளிவிட்ட குழந்தையை வெளியே எடுத்து அதையும் கிளப்பி ஒரு கையில் பைகளையும் மறுகையில் பையனையும் தூக்கி கொண்டு படிகளிலே தடதடத்து இறங்கி வண்டியை கிளப்பி இடுப்பை இறக்கிக் கொள்ளடா மகனே, பள்ளி போய் சேரும் வரை பரந்தாமன் செயல் என்று ஓடி சென்று பள்ளியின் வாசலை மிதித்து கையெழுத்து போடும் வரை எந்த வீப்பையும் காட்சி கொடுத்து விடக்கூடாது. சுகமாக செல்லும் நாங்கள் சுகத்தை பற்றி பேச கொண்டிருக்கிறோம். இவருக்கான அனைத்து வேலைகளையும் பணிவிடைகளையும் செய்து இவர் கையிலே கைப்பையை கொடுத்து வண்டி சாவியையும் கொடுத்து சாப்பாட்டு கூடையையும் கொடுத்து பாட்டமாய் வாசலில் என்று தாத்தா காமிக்கும் சகதர்மணிக்கு பதில் தாத்தா சொல்லிவிட்டு பள்ளிக்கு பாந்தமாக வருகிறாரே, இவர் சுமையை பற்றி பேசுகிறார். இவருக்கு எல்லாமே சுமைதான் நடுவர். அவர்தான் தான் இவர் மார்னிங் ஷிஃப்ட், இவர் குழந்தைகள் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட். அதையே அவர் தம் சகதர்மியிடம் எனக்கு பெரிய சுமையம்மா, நான் பள்ளியில் போய் பெரிய சுமையை சுமந்து கொண்டிருக்கிறேன், நீ வீட்டு சுமையை சுமந்து கொள் என்று விட்டு விட்டு வந்து விடுகிறார். பாவம் அவருக்கு தெரியவில்லை, இவர் பள்ளியிலும் சும்மாதான் உட்கார்ந்து ஆசிரியர் பணி சுமை சுமை என்று அழுகிறார்களே, எந்த வேலையில் இல்லை சுமை? இது மனம் சார்ந்த விஷயம் நடுவர் அவர்களே. அதனால்தான் நாங்கள் அனைவரும் என்றும் இளமையோடு எங்கள் மனத்தை புதுமையோடு வைத்துக் கொண்டு சுகத்தை பற்றி பேசுகிறோம். இவர் சொன்னார், பிரைமரி லெவல் டீச்சர்கள் ஆண்டு விழாவின் போது எப்படி அந்த குழந்தைகளோடு கஷ்டப்படுகிறார்கள் பார்த்தீர்களா என்று. அந்த கஷ்டம் ஒரு சுகத்தை நோக்கித்தான் பயணிக்கிறது நடுவர் அவர்களே. ஆரம்பத்திலிருந்து தவறாகவே நடன அசைவை கூறிக்கொண்டிருக்கும் அந்த சிறு பையன், அந்த சிறு குழந்தை அரங்கேற்றும் நாளில் அந்த கூட்டத்தின் கரவொலியை கேட்டு தப்பில்லாமல் துல்லியமாக அந்த நடன அசைவு, அந்த ஆசிரியரின் வேண்டுதலோ வேறு என்ன இதுவோ தெரியவில்லை, அவன் அரங்கேற்றி விட்டு கைதட்டலை வாங்கிக் கொண்டு உள்ளே வரும் பொழுது அவனை கட்டி அணைத்து குமுதா ஹாப்பி என்னாச்சு என்று கூறுகிறாளே அந்த ஆசிரியர், அது சுகமா
தெரியாத கார்த்தியா? மாஸ்டர் ஸ்டூடெண்ட் என்ற ஒரு சிஸ்டம், அதில் படிப்பில் பின்தங்கிய மாணவன் அவனை அரவணைத்து அவனுக்கான கால அட்டவணையை தயாரித்து அவனுக்கு படிப்பின் டெக்னிகாலிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்து எப்படி படித்தால் அவன் அதிக மதிப்பெண் வாங்கலாம் என்பதை அவனுக்கு ஊட்டி, பக்கத்திலேயே தாயினும் சால பரிந்து ஊட்டி அவனை தேர்வுக்கு அனுப்பி ஊக்கப்படுத்தி அவனை தேர்வு எழுத வைத்து நல்ல மதிப்பெண்ணில் அவன் தேர்ச்சி பெற்று மதிப்பெண் சான்றிதழ் வாங்க வரும்போது இது உங்களால் சாத்தியமாயிற்று என்று சொல்கிறானே, அப்பொழுது இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற நெஞ்சம் இருக்கிறதே, அது சுகமா இல்லையா? எத்தனை சுகங்கள் மாணவனினால். ஆசிரியர் தினம் அன்று மட்டும் வந்து அவன் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சொல்வதில்லை, என்றென்றும் அவனை கையெழுத்து போட்டு முடித்துவிட்டு வகுப்பறைக்கு செல்லும் போதெல்லாம் அந்த மலர்ந்த முகத்தை பார்க்கும் பொழுது இன்று இவனுக்கான தேடல் நான் என்ன கொடுக்க போகிறேன் என்று எண்ணிக்கொண்டு போகிறேனே, அது சுகம்தான் நடுவர்களே. என்ன சுகம் இல்லை? வேகும் வெயிலில் மைதானத்தை வகுப்பறையை காட்டிலும் மைதானத்தை நேசிக்கும் மாணவன், அவனோடு அந்த சுமைதான் அவனுடைய வேகத்தையும் அவனுடைய துடிப்பையும் அவனுடைய துள்ளலையும் பக்குவப்படுத்தி இந்த விளையாட்டுகளில் உன் கவனத்தை செலுத்து அப்படி என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி பல போட்டிகளுக்கு அவனுடனேயே சென்று பரிசுகளும் கோப்பைகளும் அவன் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது முதல்வரோடு அமர்ந்த புகைப்படத்திற்கு போஸ் கொடுக்கிறோமே, அது சுகமா இல்லையா? முதலமைச்சரோட பெரிய பெரிய அதிகாரிகளோட உங்களை எல்லாம் சேர்ப்பாங்க ஐயா. சுமை சுமை என்று பேசும் ஒரு நல்ல ஆசிரியருக்கு அழகல்ல. நான் இங்கு ஆசிரியராய் நின்று கொண்டு இருக்கிறேன், இப்படிப்பட்ட அறிஞர்கள் முன்னால் சில வார்த்தைகள் நான் உலகுகிறேன் என்றால் என்றோ என்னை பக்குவப்படுத்திய ஒரு ஆசிரியராக பின்னால் இருக்கிறார். ஒவ்வொரு நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், ஒரு ஓரத்தில் உங்களுக்கான ஒரு ஆசிரியருக்கான ஆலயத்தை நீங்கள் உருவாக்கி உள்ளீர்கள் என்று சொல்லுங்கள். நேற்று எனது மகன் சொன்னான், எனது ஆசிரியர் தனது ஆசிரியரை எனக்கு கண்ணீர் சிந்தினார் என்று பெருமைப்பட்டேன். என்றாவது ஒரு நாள் நீ உனது ஆசிரியரை பற்றி பேசுவாய், என்றாவது ஒரு நாள் எங்காவது ஒரு மாணவன் என்னை பற்றி பேசுவான். நான் சுகமாக நினைத்து இந்த பணியை செய்து கொண்டே இருக்கும் வரையில், அதற்கான அங்கீகாரம் கிடைத்துக் கொண்டே இருக்கும் வரையில் நாம் இதில் தொடர்ந்து சுகமாய்த்தான் இருக்கிறோம் என்பதை நாம் சொல்லத்தான் வேண்டும். ஷேக்ஸ்பியர் சானட் என்பதில் எழுதியிருப்பார், தூய்மையான அன்பை பற்றி மிக அதிகமாக விளக்கியிருப்பார், மிக அழகாக விளக்கியிருப்பார். தூய்மையான அன்பு இந்த உலகத்தில் இருக்கிறது, இப்படியெல்லாம் இந்த அன்பு வலிமையானது என்று சொல்லிவிட்டு கடைசியில் கூறியிருப்பார், இந்த அன்பு இல்லை என்று சொல்லிவிடற்றும், யாராவது நிரூபித்து விடற்றும், உண்மையில் உலகத்தில் அன்பே இல்லை என்று கூறிவிடுகிறேன் என்பார். அதை போலதான் அர்ப்பணிப்பு இல்லாத இந்த பணி ஆசிரியர்களுக்கு யாரிடத்திலும் அர்ப்பணிப்பு இல்லை என்று யாராவது ஒருவர் நிரூபிக்கட்டும். சுகமே எங்களுக்கு கிடையாது, சுமையோடு தான் நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நிரூபிக்கட்டும். அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள் யாருமே இந்த உலகத்தில் பிறக்கவில்லை என்று நானும் அறுதியிட்டு கூறுகிறேன். தன்னோட ரெயின்போ என்ற போயம் சொல்வார் என்ற கவிதையில் அழகாக சொல்லியிருப்பார், குழந்தை மனிதனுக்கு தந்தையாக இருக்கிறது, இந்த உலகத்தை நேசிக்க சொல்லிக் கொடுக்கிறது. எனக்கான அழகுணர்ச்சி, அந்த ரசிப்பு தன்மை என்னிலிருந்து மாண்டு விட்டால், என்னிலிருந்து போய்விட்டால் அந்த நிமிடமே நான் இறந்து விட வேண்டும் என்பார். அப்படித்தான் ஆசிரியர் பணி எனக்கு சுமையாக நாங்கள் நினைக்கும் பட்சத்தில் இந்த பணியை விட்டு நாங்கள் இறங்கி விடுவோம் நடுவர் அவர்களை. இதை சுகமாக நாங்கள் நினைக்க போய்தான் இன்னும் அந்த பணியிலே நாங்கள் பணியாற்ற. எத்தனை மாணவர்களில் எத்தனை ஜாம்பவான்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அன்று ஓய்வு பெற்ற நீதிபதி தன்னுடைய ஆசிரியர்களை சந்திக்கும் பொழுது தன் பதவியை மறந்தார். தான் வகிக்கும் பதவியை தொடர்ந்து அத்தனை ஆசிரியர்கள் காலிலே நெடுஞ்சாங்கடையாக விழுந்தார். அதை நினைக்கும் பொழுது அந்த ஆசிரியர் சமூகமே மரியாதை, எவ்வளவு பெரிய அங்கீகாரம் இந்த சமூகத்தில் மட்டுமல்ல, அந்த மாணவன் அறிவுதாகத்தோடு அமர்ந்திருக்கிறான். அறியா பிள்ளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வரவில்லை, உலகம் அறிந்தவனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறீர்கள். அப்பொழுது உங்களுக்கு அஷ்டாவதி ஞானிகத்தான் அவனிடத்தில் நீங்கள் நிரூபிக்க வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு என்ன தெரிந்திருக்கிறது, எனக்கு என்ன தெரியவில்லை என்பது பிரச்சனை அல்ல. இருவரும் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் என்று மாணவன் சொல்கிறான். நான் கற்பிப்பதை விரும்பவில்லை, கற்றுக்கொள்ளவே விரும்புகிறேன். நீ என்ன எனக்கு கற்றுத்தரப் போகிறாய்? நாம் இருவரும் சேர்ந்து கற்றுக்கொள்வோம். அதனை விளக்கங்களின் தொலைதூர பார்வையோடு நீ எனக்கு அறிவை புகட்டு, என் அறியாமையை விளக்கு, உன்னை சிறந்த ஆசிரியராக நான் உருவாக்குகிறேன் என்கிறான். அதற்கான தயார் மனநிலையை நாம் தான் வைத்துக் கொள்ள வேண்டும். சுமை என்று கூறிவிட்டு அவன் சிறகிலே விண்ணை நோக்கி பறக்க துடிக்கும் என் மாணவனின் சிறகிலே சுமை என்று கூறி அவனை மண்ணை நோக்கி பயணப்பட வைத்து விடாதீர்கள். அதை படிக்கும் பொழுது ஆசிரியராக நாம் இந்த ஆசிரியர் சமூகம் ஒரு நிமிடம் நெகிழ்ந்து போய்விட்டேன். கண்களின் ஓரத்தில் கண்ணீர் கசிந்தது. இப்படியான கிரையா கிளாஸ் என்று ஒன்று இருக்கிறது நடுவர் அவர்களே. அந்த கேமராவை கையில் வைத்துக் கொண்டு அந்த மாணவன் இப்படி
அப்படியுமாக அவன் குறும்படம் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு ஆசிரியர் குறுக்கே கடந்தார். மேம், சற்றே நில்லுங்கள், உங்களையும் இதை படம் எடுத்துக் கொள்கிறேன் என்று கூறினார். அந்த மாணவர், அந்த ஆசிரியர் முகத்தில் அவ்வளவு ஆனந்தம். ஆஹா, குறும்படம் தயாரிக்கும் இந்த மாணவன் என்னையும் சென்று நிற்க வைக்கிறானே என்று நான் நினைத்தேன். அப்பொழுது எங்கோ உதிரிப்பூக்கள், அந்த உதிரிப்பூக்கள் படத்தை எடுத்த மகேந்திரனின் ஆதர்சமான ஒரு ஆசிரியை தானே அங்கே கதாநாயகி ஆக்கினான். அதே போலதான் பல ஸ்ரீராம்களும் பல பாலமகேந்திராக்களும் பல மகேந்திரர்களும் நம்ம ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் தான் அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். அது சுகமாக நினைக்கும் ஒரு ஆசிரியரால் தான் அது முடியும். ஆசிரியர் பணி என்ற 3 எழுத்தை மந்திரமாக கொண்டனால்தான், சுகம் என்ற 3 எழுத்தை நான் தாரக மந்திரமாக உச்சரித்தே கொண்டிருப்பதனால்தான் டிவிஎஸ் என்ற 3 எழுத்து நிறுவனத்தில் நாங்கள் பணியாற்ற முடியும். நல்லதொரு வீணை நம் கையில் உள்ளது. அதை சுமை என்று கூறி நலம் கெட புழுதியில் இருந்து விடாமல் சுகமென்றே நினைத்து ஆசிரியர் பணிக்கு எத்தனை பேருக்கு நம் ஆதர்ஷ ஆசிரியர்களாக இருந்து எத்தனை பேரை, எத்தனை நல்ல மாணவர்களை தொழிலில் ஈடுபட வைக்கிறோம். இது தொழில் என்று கருதாமல் சிறந்த பணி என்ற இந்த தர்மத்தை செய்வதற்கு நாங்களும் வருகிறோம் என்று கூறுகிறோமோ, அன்றைக்கு அந்த ஆசிரியர் சகம் அணையா விளக்காக, குன்றின் மேல் விளக்காக ஒளிவிட்டுக் கொண்டே இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தது நன்றி கூறி மகேஸ்வரி அவர்கள் பேச்சில் வெரைட்டியா நிறைய விஷயங்களை தொட்டாங்க. ஷேக்ஸ்பியர்ல இருந்து, வேர்ட்ஸ்வர்த்ல இருந்து, பாரதியில இருந்து, ராஜமுருகன் வரைக்கும். ராஜமுருகனுடைய வட்டியும் முதலும் வாசிச்சிருந்தீங்கன்னா அது ஒரு வகையான தொகுப்பு. அது ரொம்ப நல்ல அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதல்ல நிர்வாகத்தினருக்கு, சோபனா மேடத்துல இருந்து அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்ததற்காக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றி. தங்களது ஆசிரியர்களுக்கு எத்தனை HR ட்ரைனிங் கொடுத்தாலும், எத்தனை வகையாக டெக்னிக்கலா நிறைய பண்ணாலும், அவங்க மனசுல இருக்கிறத வெளிக்கொண்ட வருகிற ஒரு வாய்ப்பை கொடுப்பதை போல அது சிறப்பாக இருக்காதுன்னு எனக்கு தோணும். அந்த வாய்ப்பை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் 6 பேரும் உங்கள் பிரதிநிதிகளாக பேசி இருக்கிறார்கள். இந்த அவைக்கு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். குறிப்பாக முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும். ஸ்ரீனிவாசன் சார் இவ்வளவு நேரம் இருந்து கேட்கிறாரு. அவருக்கு 1000 வேலை இருக்கும். இருந்தாலும் அவரது பொறுமைக்கும் பெருந்தன்மைக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றி. இப்போ மணி 1:05 தாண்டிடுச்சு. நான் எப்போ முடிக்கணும்னு சொல்லுங்க. உடனே முடிக்கிறதுனால ஒரு வரி, ஏன்னா எனக்கு தெரியல. நம்ம நேரம் எல்லாம் 1:30க்கு முடிச்சிடலாமா? சரியா 1:30க்கு உங்க அனுமதியோட. சரி. சுகமே அப்படின்ற அணியில பேசுறது ரொம்ப சிரமம். ஆசிரியர் பணி என்பது மேன்மையானது, யாருக்கும் கிடைக்காதது. நாம் எல்லாருமே ஆசிரியர்கள் தான். எப்போது நாம் மற்றவர்களுக்கு எதையாவது சொல்ல நினைக்கிறோமோ, எப்போது மற்றவர்களுக்கு எதையாவது போதிக்க நினைக்கிறோமோ, ஒன்றும் இல்லை, உங்க வீட்டில் வந்த ஒரு சின்ன மொபைல் போனை உங்களுக்கு அதை என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா உங்க பையனோ பேரனோ அதை எடுத்து கப்புன்னு ஒரு வேலை பண்ணி இருந்தா தாத்தா பாரு, உனக்கெல்லாம் ஒரு போனு, உனக்கு தான் தெரியாது, ஒரு நோக்கியா வச்சுட்டு அழ வேண்டியது தானே, உனக்கு எதுக்கு ஆண்ட்ராய்டு போனு ஏற்று கொடுத்துறியா? சொல்றா இது தொடரணும். இது பேர் டச்சுன்னு பேரு. யார் சொல்லித்தரா? யாருக்கு? 60 வயசுக்கு. அங்க அவன் வாத்தியார், 60 ஸ்டூடெண்ட். இப்படிதாங்க நம்ம ஊர்ல ஞானம் இருந்தது. தகப்பன் சாமி இப்படி வந்தது தானே. முருகன் சிவபெருமானுக்கே சொல்லி கொடுத்திருக்கிறார்ல. எல்லாருக்குள்ளும் ஆசிரியர் ஆவதற்கான ஆசை இருக்கிறது. எல்லாரும் ஆசிரியராக, பேரண்ட் ஈகோன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி டீச்சர் அதுக்கான ஆட்டிடியூட் எல்லாருக்குமே இருக்கும். ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு அம்மாட்ட, அந்த அம்மாட்ட ஒரு டீ போட சொல்லி நமக்கு தெரியாது. இப்போ ராஜசேகர் மாதிரி தான் நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம அங்கேருந்து ஃபோனில் சொல்லுவோம், நான் வர லேட் ஆகும், இந்த பால் தூக்கி அதில் வைங்க. அப்போ அந்த அம்மா ஆசிரியர் நமக்கு. நம்ம ஏமா எதில் வைக்கிறது ஒன்றுமே உனக்கு தெரியாது. நீ என்னைக்காவது கிச்சனுக்கு வந்தா தானே என்ன செய்யற, அந்த பாலை பேக்கெட்டை கட் பண்ணி அதில் ஊற்றிட்டு பேக்கெட்டை அங்கனே வச்சிடாது. அதுக்கு ஒரு இடம் இருக்கு, இதை வச்சுட்டு 1 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்று, நிறைய ஊற்றிடாது, ஏற்கனவே அது தண்ணியாக தான் இருக்கும். அப்புறம் இதை வச்சுட்டு அப்புறமா கேஸ் கீழே சிலிண்டரை திருகி அப்புறம் இக்னைட் பண்ணணும். முதலே திருகி விட்டுட்டு அது மாதிரி போயிட்டு இருக்கும் கேஸ். இவ்வளவும் அந்த அம்மா அங்கிருந்து சொல்லுதுங்க.
ஒரு டீச்சரோட மென்டாலிட்டி தானே. அதை கேட்கும் போது நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். அந்த முனையில எனக்கு தெரியும் பயமொழி அப்படின்னு சொல்லிட்டா வாத்தியாரா இருக்கிறவனுக்கு எரிச்சல் வருது. பயலுக்கு அப்படிதான் இருக்காங்க, சிரிக்கிறாங்க. வந்துருச்சா இன்னைக்கா வராது நாங்க சார். உலகத்துல எதுக்கோ எவ்வளோ லீவ் போடுறான் சார். நம்மால் மருந்து அப்படியே வந்துரு. ஒரு 2 நிமிஷம் லேட்டுன்னு தெரிஞ்சா பயில ஓன்னு நினைப்பான். உள்ள வேண்டுகிட்டே நம்ம உள்ள வரும். வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. ஓ தலை வேற என்ன செய்யறது, நம்ம தலையில எடுத்துடாது. அவன் பேசினான், பேர் வைக்கிறான், ஆனா அது சுகம்ன்றாங்க. அவங்க இப்ப பேசினவங்க சொன்ன நல்ல செய்திகள் இருக்கு. மாணவனுக்கு வெறுமன படிப்பு சொல்லி தரது மட்டுமே வாத்தியார் வேலை இல்லை. அவனுக்குள்ள ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் இருந்தா ஹூ இஸ் எ டீச்சர்? வெறுமன போதிப்பவர் அல்ல, அவனுக்குள் இருக்கிற திறமைகளை தூண்டி விட்டு அதை வெளிக்கொணர்பவர். அதற்கு வெளிக்கொணரும்படியாக அவனை மாற்றுபவர் தான் ஆசிரியர். அந்த பணியை நாங்கள் செய்கிறோம், அதனால சுகம்ன்றாங்க. செய்திகளா இல்லையா?